வணக்கம் நண்பர்களே. சுவாமி விவேகானந்தரை நினைவு கூறும் தருணம் இது. ஆன்மீக உலகத்தில் புரட்சி செஞ்சவருங்க சுவாமி விவேகானந்தர். வேதங்கள் சொன்ன அத்தனை உயர்ந்த கருத்துக்களையும் இவர் நல்லா உள்வாங்கி ஜீரணித்து எளிமையாக்கி எல்லா பாமர ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி எளிய வங்காள மொழியில், ஆங்கிலத்தில், அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த வட்டாரத்தில் என்னென்ன மொழி இருக்கோ அதிலெல்லாம் சொல்லணும்னு சொன்னவர் இவர் தாங்க. எளிமையாக சொன்னவர், ஜனங்கள் புரிகிற மாதிரி சொன்னவருங்க. நீங்கள் விவேகானந்தரது எழுத்துக்கள், பேச்சு, உரையாடல், கடிதம் எல்லாத்தையும் படித்து சாரத்தை எடுத்தீங்கன்னா இதுதாங்க வரும். தன்னம்பிக்கை என்பது பணத்தால் மனிதனுக்கு வராது, பதவியால் வராது, அதிகாரத்தால் தன்னம்பிக்கை வராது, புகழால் வராது, கீர்த்தியால் தன்னம்பிக்கை வராது. அப்புறம் எப்போ வரும்? எப்போ மனிதன் உணர்கின்றானோ என்கிட்ட கடவுள் இருக்கிறார், there is a divinity in all human beings, எல்லார்கிட்டையும் கடவுள் இருக்கிறார் அப்படின்ற உயர்ந்த செய்தி மனிதனுக்கு புரிந்து விட்டால் தன்னம்பிக்கை தானாக வந்துவிடும். அவர் சொல்றாருங்க, மனிதா, நீ நடக்கும்போது உன் பெருவிரல், யார் பெருவிரலை பிடிச்சிட்டு தெரியுமா நீ நடந்து போற? பகவானின் பெருவிரலை பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டு போற. அச்சம் இல்லாமல் நடந்து போ, பயம் இல்லாமல் நடந்து போ. இதை சொல்வதற்காகத்தான் நான் இந்த உலகிலே பிறந்திருக்கிறேன் என்று சொன்னார். நண்பர்களே, ஒரு கம்யூனிஸ்ட் விவேகானந்தரது பேச்சுக்களை கேட்டால், எழுத்துக்களை படித்தால் அவன் சொல்வான், இவர் ஆன்மீகவாதி என்று சொல்வதை விட பொது உடைமைவாதி என்று தான் சொல்ல வேண்டும். ஏழைகளை பற்றி அதிகமாக இறக்கப்பட்டவர் இவர்தான். சென்னையில் மாணவர்களுக்கு, கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு அவர் சொல்கிறாருங்க, மாணவர்களே இறக்கப்படுங்கள் ஏழைகளுக்காக. எவ்வளவு தூரம்? உங்கள் நெஞ்சம் உடையும் வரை இறக்கப்படுங்கள், உங்கள் தலை சுற்றும் வரை இறக்கப்படுங்கள், நீங்கள் பைத்தியமாகும் வரை இறக்கப்படுங்கள். என்ன அற்புதமான வார்த்தைகள் அவர் சொல்கிறாருங்க. ஃபீல் மை சில்ட்ரன், ஃபீல் ஃபார் த பூவர், feel for the ignorant and downtrodden till your head reels, till you think you go mad அப்படின்றாரு. எல்லா மதத்தையும் நேசித்தவர். அவர் சொல்றாரு, நான் மட்டும் இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்திருந்தால் அவரது கால்களை கண்ணீரால் அல்ல, என் இதயத்தை பிழிந்து அதில் வரக்கூடிய இரத்தத்தால் கழுவி இருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு நேசித்திருக்கிறார் கிறிஸ்தவ மதத்தை. அது மட்டும் இல்லைங்க, இஸ்லாம் மதத்தை போல உலக சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மதம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. ஆன்மீக உலகிலே புரட்சி செய்தவர் சுவாமி விவேகானந்தர். வணக்கம்.